நல்லா கவனிச்சிங்களா? நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எப்படியாவது நமக்கு ஒரு விஷயத்த சொல்லிடுறான் பாருங்களேன். உதாரணமா கூட வேலை பார்த்த இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க, திருப்பதிக்கு போயிட்டு வருவாங்க, கொண்டாந்து லட்டு கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பேர் சாப்பிட மாட்டீங்க, கொஞ்சம் பேர் சாப்பிடுவீங்க இல்லையா? நீங்க சாப்பிட மாட்டேன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க? ஐயோ சாப்பிட மாட்டீங்களா, சரி சரி அப்படின்னு விட்டுருவாங்க. அடுத்த தடவை போயிட்டு வருவாங்க, அதே மாதிரி லட்டு வாங்கிட்டு வருவாங்க. ஆனா இந்த தடவை சொல்லுவாங்க, நாங்க கொடுத்தா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்க. அவனுக்கு வருத்தம். 3வது வருஷம் போயிட்டு வருவான். ஆனா இந்த தடவை வரும்போது பாத்தீங்கன்னா லட்டு எடுத்துன்னு வருவான். ஆனா அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இது மேல வாங்கினது இல்ல, உங்களுக்காக எங்க வாங்கணும், கடையில வாங்கணும். அவன் குடும்பத்தோட அவன் தேவனை ஆராதிக்க போகும்போது உன்னை நினைச்சிருக்கிறான் பாருங்க அவன். அப்போ உங்க மேல அவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கு. அவனுக்கு என்னைக்காவது சுவிசேஷம் சொன்னீங்க நீங்க? அவன் பிரசாதத்தை அவன் கொடுக்குறானே, நம்ம பிரசாதம் இயேசு கிறிஸ்து தான் ஜீவ அப்போ. அவர் என்னைக்காவது அவனுக்கு கொடுத்துருக்கிறீங்க? நீங்களே சொல்லிடுவீங்க. அவங்களாம் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. இவனே நியாயம் தீர்த்துருவான். அவங்களாம் ஆண்டவரை ஏத்துக்கவே மாட்டாங்க. யாரையாவது பார்த்து ஆண்டவரை ஏத்துக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நேரா போங்க, கண்ணாடியை பாருங்க, உங்க முகம் தெரியும். நீயே ஆண்டவரை ஏத்துக்கிட்ட. உலகத்துல எவன் வேணாலும் ஏத்துப்பான். உண்மை தானே? நம்மளே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாம் ரட்சிக்கப்படுற ஆளுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளே கர்த்தர் ரட்சித்துட்டாரு, எவனை வேணா ரட்சிப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த சவுலையும் பவுலாய் மாத்த கர்த்தரால் முடியும். ஆண்டவருக்கு தேவை நீ காஸ்பல் சொல்லணும், அவ்வளவுதான். அவன் ரட்சிக்கப்படணும்னு சொல்லல, அது அவர் கையில இருக்கு. அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்கம்மா. எச்சரித்தும் திரும்பாமல் போனால் அக்கிரமத்திலே சாவான். அப்ப என்ன அர்த்தம்? அவன் ரட்சிக்கப்படணுங்கிறத உங்க வாஞ்சியா இருக்கணும், ஜெபம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஒருவேளை அவன் ரட்சிக்கப்படணும், அது உங்க பொறுப்பு இல்ல. உங்க பொறுப்பு சொல்ல வேண்டியது. தெளிவா எவ்வளவு அழகா எழுதி கொடுத்திருக்கிறார் பாருங்க. உங்க கூட வேலை பார்க்கிறவனுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் கண்டிப்பாக சுவிசேஷத்தை சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்களுக்கு போன் பண்ணி சொல்லுங்க, இயேசு வரப்போறாரு, இவ்வளவு நடக்குது, சீக்கிரத்துல வரப்போற. என்னங்க 2 தாங்க நடக்கும். 1, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் என்கிட்ட சொல்லாதம்பா, விட்டுருங்க. சொல்லிடுங்க ஒரு தடவை. கதவை அடைச்சிட்டானா அவன் இஷ்டம். ஒருவேளை அவன் ஏற்றுக்கொண்டால் அந்த ஆத்மாவை உங்கள் கணக்கிலே கர்த்தர் வைத்துக் கொள்வார். அல்லேலூயா.